எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஆண்டவர் செய்த உபகாரங்கள் கொஞ்சம் நஞ்சு இல்லைங்க. எத்தனையோ எதிரிகள் வராங்க, ஆண்டவரே நின்னு எசேக்கியாவுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென். தூதர்களை அனுப்பி ஒரே ராத்திரியில 185,000 பேர் கதையை முடிக்கிறார். இப்படி ஏராளமான அற்புதம். ஒரு முறை வியாதிப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி இவன் விண்ணப்பம் பண்றான். விண்ணப்பம் பண்ணும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அவனுக்கு 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஏராளமான நன்மைகளை எசேக்கியா பெற்றுக்கொண்டான். ஆமென். ஆனா அவனுடைய முடிவு சரியில்லைங்க. அவன் சந்ததிக்கு அவன் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கல. பாபிலோனுக்கு 70 வருஷம் இவங்க அடிமையா போறதுக்கான மிக முக்கிய காரணமே இந்த எசேக்கியா தான். என்ன பண்ண, நிறைய பேர் நிறைய காரணங்கள் இருக்கு, ஆனா இதுல இவனும் ஒருத்தன். ஆமென். என்ன பண்ணிட்டான் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, தேவன் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாக அவன் நடக்காமல் மனமேட்டிமையா மாறிட்டான்னு சொல்லுது. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும், he did not thank Yahweh. இன்னொரு இடத்துல ஈஸ் இங்கிலீஷ்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதுல எசேக்கியா did not thank God அப்படின்னா அர்த்தம் அவன் தேங்க் பண்ணவே இல்லை. ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக, மரணத்துக்கு ஏதுவான வியாதியை மாத்தி 15 வருஷம் கூட்டி கொடுத்ததுக்கான நன்றியே இல்லாம அவன் நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நிறைய நேரத்துல ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்காக நன்றி இல்லாம போறோம். அதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போறதுக்கான முதல் வழியே.